ஹாய் வணக்கம் அம்மா. வணக்கம். ஓகே, 2ஆம் தடவையாக உங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறேன்னா சரி. ஓகே, இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லி ஒருத்தங்கள் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. புதுப்படி நைஸ் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஐசிங் கேக்குன்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி இந்த கேக் வந்திருக்குது. சரி, உங்களோட கெஸிங் படி யார் இதை செய்திருப்பாங்க? யார் செய்திருப்பாங்க? மருமக்கள் எல்லாம் நிற்கிறாங்க போல இருக்குது. அவங்களும் மீது கோல்கள் எல்லாம் எடுக்கிறாங்க, ஆளும் மாறி மாறி கோல் எல்லாம் எடுக்கிறாங்க. சரி, உங்களுக்கு அடுத்ததாக ஒரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட்டை தந்துருக்குறாங்க. ரைட், அதேமாதிரி தூக்கிலாமல் இருக்கு என்ன, நல்லா வடிவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்க சொல்லி தந்துருக்குறாங்க போல இருக்குது. சரி, சாக்லேட் பாஸ்கெட் தந்துருக்குறாங்க. இது வந்து இங்கே சில குட்டிஸுகள் நிற்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கும்படி கூறியிருந்தாங்க போல இருக்குது. சரி, சாக்லேட். ரைட், இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. சரி, எல்லாத்தையும் தருவோமே, சின்ன பிள்ளைத்தனமாக இல்லாமல் எல்லாத்தையும் தருவோம். ரைட், வேண்டி எடுங்க, அதையும் ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். நீங்களாம் ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா ஓகே, அழகான ஒரு சாரியோட தந்துருக்குறாங்க. ஓகே நம்ம சரி, இப்போ சொல்லுங்கள், யார் இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இந்த பிறந்த நாளை கொண்டாடணும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க? யாராக இருக்கும்? பிள்ளையெல்லாம் யாருன்னு தெரியல அப்படியா? சரி, ஓகே, மருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, மருமக்களும் பார்த்து சிரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. சில பிள்ளைங்க கூட மருமக்கள் இங்கே இருக்கிறார்கள் செய்திருப்பாங்களா தெரியல. சரி, ஓகே, சரி பார்க்கலாம். யார் பிள்ளைகள் செய்திருப்பாங்களா மருமக்கள் செய்திருப்பாங்களா? மருமக்கள் இல்லை, மருமக்கள் இல்லை, பக்கத்தில் இருக்கமா உங்களோட பிள்ளைகள மனைவி மாதிரி இல்லை அப்படியா? சேர்ந்து செய்திருப்பாங்க. சரி, உங்களோட கெஸ்ஸிங்ல யாராக இருக்கும்? சின்ன ஒரு கெஸ்ஸிங், உங்களோட கெஸ்ஸிங்ல யார்? தசி. ரைட், எங்கே இருக்கிற? லண்டன்ல இருக்கிற. உங்களோட எத்தனையாவது மகன்? 2வது மகன் என்ன? தசி என்ன? சரி பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்குறாங்க, அது வருது இல்லை. சரி, ஓகே ஓகே, அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, தோடு. சரி, அழகான ஒரு தோடண்டை தந்துருக்குறாங்க. போன முறை யாரோ இது தந்தவங்களே, என்ன தந்தவங்க போன முறை? இல்லை, காசு தந்தவங்களே என்ன? காசு தந்தவங்களே. இந்த முறை சரி, இந்த முறை தோடு ஒன்று தந்துருக்குறாங்க. சரி, இப்போ சொல்லுங்கள். சரி, ஒரு ஆளை சொல்லியிருக்கிறீங்க. சரி, அவர் மட்டும்தானா? வேறு யாரும் இருக்கா? புவி, அவங்க செய்திருப்பாங்க. 3 பேருமா சேர்ந்து செய்திருப்பாங்க. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் அந்த வேறு யாரில் ஒரு பொம்பளை பிள்ளை தான் என்னோட கதைச்சது. ஆரண்டி எனக்கு தெரியல, அவங்கள ஆரண்டி எனக்கு சொல்லல. ஒரு பொம்பளை பிள்ளை கதைச்சது. சரிதானே? பொம்பளை பிள்ளைன்னா யாராக இருக்கும்? சுரேந்திரனா? சுரேந்திரி. அவங்கள யார்? மருமகள். எங்கே இருக்கிறாங்க? லண்டன். அவள் இங்கே பக்கத்தில் இருக்கிற மருமகளே இல்லை. நான் சும்மா ஜோக்கு சொன்ன அப்புறம் கொலையை விட்டுட்டு இருக்கக்கூடாது. சரி, பாவம் எல்லா மருமக்கள் தானே, சும்மா ஜோக்கு சொன்னா. சரி, பார்க்கலாம். உங்களோட 3 பிள்ளைகளும் செய்திருப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ரைட், இப்போ சொல்லுங்கள். நான் சொல்கிறேன். ரைட், அந்த தோட ஒருக்கா போடணும்னு சொல்லியிருந்தாங்க. கட்டாயம் நீங்கள் அந்த இடத்துல வச்சிருவீங்களா? போட சொல்லியிருந்தாங்க. ஒருக்கா உங்களோட ஒருக்கா போட்டு விடுங்க ஒருக்கா கட்டாயம். பார்த்தீங்களா பக்கத்து மருமகளை தான் கூப்பிட்றா வாங்கன்னு சொல்லியா? பக்கத்து எங்கே அவங்களோட மகளை காணையில்? ஓகே, அவள் தோடெல்லாம் முண்டாக்கி போட்டாச்சு. சரிதானே? ஓகே, உங்களோட மூத்த மகளும் வந்திருக்கிறாங்க போல இருக்கு. சரி, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுகள் எல்லாம் தந்துருக்குறாங்க. இன்னொரு பெரிய கிஃப்ட் ஒன்று இருக்குது. சரிதானே? அதை பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. சரி, உங்களோட லாஸ்ட்டாக ஃபைனலாக யாரை சொல்கிறீங்க நீங்கள்? விளங்கல? சரி, இன்னொரு கவிதை தந்துருக்குறாங்க, பார்ப்போம், அதையும் படிப்போம். என்ன எப்போவுமே எங்களுடைய அம்மாவுக்கு என்ன பேர்?
சிவனேஸ்வரி அம்மாவுக்கு வந்து இன்றைக்கு பிறந்த நாள். நாங்கள் எத்தனையாவது பிறந்த நாள் என்று சொல்ல வேண்டாம், சரிதானே? இன்றைய பிறந்த நாளில் இறைவனுடைய நல்லாசிகள் எப்போயுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கணும், இப்படி சிரிச்சிட்டு இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் இன்னும் வாழணும் என்று சொல்லி புதுக்குடி நைல் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சரி, பார்க்கலாம். ஒரு கவிதையோட தந்திருக்கிறாங்க, பார்ப்போம். அன்பின் பிறப்பிடமே அம்மா, என் வாழ்வில் நீயே, என் நிம்மதியும் நீயே அம்மா. இந்த இனிய பிறந்த நாளில் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அம்மா. உன் அன்பு என்னும் பெருங்கடலில் நான் வாழும் என் சொந்த உலகில் என்றும் இன்பமாய் நான் இருப்பேன் அம்மா. அம்மா, உந்தன் அன்பின் நிழலில் நான் வளர்ந்தேன் தினமும் பலமுறை. உங்கள் பாசத்தின் பெருங்கடலில் அம்மா, என் சுவாசத்தில் உன் வாசம் தினம் அம்மா. என் வாழ்வின் அர்த்தம் நீயே அம்மா. என் வாழ்வின் ஒளி விளக்கே நீ அம்மா. உனக்குத்தான் என் வாழ்த்துக்கள் அன்பாய் பல கோடி அம்மா. உன் புன்னகை என் பூக்களின் நறுமணம் அம்மா. உன் கனிவு எல்லாம் என் கவலைகளை நீக்கும் அருமருந்து அம்மா என்று சொல்லி ஒரு அழகான ஒரு கவிதையை வந்து சொல்லி உங்களில் மிக்க பாசம் வச்சிருக்கிற ஒருத்தங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அம்மா என்று சொல்லி ஒரு நல்ல கவிதை மூலம் படிச்சிருக்கிறாங்க. சரி, ஓகே. யாராக இருக்கும் உங்களோட ஒரு கெஸ்ஸிங் ஃபைனலாக சும்மா கேட்டு பார்ப்போம். உங்களோட பிள்ளைகள்லாம் சரிதானே? உங்களோட பிள்ளைகள்லாம் அது புவிகரன். சரி, பார்க்கலாம். ஓகேயா? சரி, தம்பி இப்படி இருக்கவா, அப்படி அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று தான் வந்துருக்காங்க. தம்பி பிடிச்சிருக்காம அவருக்கு ஓப்பன் பண்ணுங்க. தம்பி கூட ஹெல்ப் பண்ணுங்க அம்மா. ஓகே, நல்லா இருக்கா? எல்லாருமே உங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே அதில் இணைச்சிருக்கிறாங்க. ஓகே, சந்தோஷம். முக்கியமான ஒருத்தங்களையும் இணைச்சிருக்கிறாங்க, அப்பாவையும் இணைச்சிருக்கிறாங்க அதில் உங்களுக்கு பக்கத்தில். ஓகேண்ணா? சரி, அதை நினைச்சு எங்களோட குடும்பம் எப்பவுமே ஒரு நல்ல நிலைக்கு இருக்கிறதுக்கு காரணம் இறைவன், சரிதான்? ஏன்னா எங்களை எல்லாம் வந்து ஒரு நல்ல நிலைக்கு அமர்த்தி இருக்கிறாங்க இறைவன். சரி, ஓகே. அதில் வந்து எங்களுடைய அப்பா அம்மா என்று சொல்லி உண்மையிலேயே உங்களுடைய கடைக்குட்டி மகன் புவி வந்து இந்த சர்ப்ரைஸை செய்திருக்கிறாங்க. தான் மட்டுமல்ல இல்லாமல் அண்ணாக்கள், அண்ணியாக்கள், பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாருமே வந்து தனக்கு ஒத்தாசையாக இருந்திருக்கிறாங்க என்று சொல்லியிருந்தார். சரி, இந்த தருணத்தில் உங்களை நினைச்சு இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ இன்றைக்குமே தங்களுடைய வீட்டில் இருக்கணும்னு சொல்லி செய்திருக்கிறாங்க. உங்களோட கடைக்குட்டி மகனுக்கு என்ன சொல்கிறீங்க? சரி, இந்த மாதிரி என்றைக்குமே அழக்கூடாது. இன்றைக்கி ஒரு நல்ல நிகழ்வு, இதில் நாங்கள் அள வைக்கிறதுக்கு வேறையில். சரி, அந்த நினைவில் ஒரு நினைவாக வந்து உங்களோட மகன், எல்லா மகனும், உங்களோட பிள்ளைகள் 3 பேர், அந்த 3 பேர் உங்களோட அக்கா, உங்களோட மகள், எல்லாரும் மருமக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட நல்வாழ்வு வாழணும்னு சொல்லி இந்த புதுக்குடி நைல் சர்ப்ரைஸ் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்து இறைவனிடத்திலையும் பிரார்த்தித்து தேங்க்யூ ஸோ மச். குட் லக். உங்களோட இந்த பிறந்தநாள் சிறப்பாக அமையணும்ன்றது தான் எங்களோட விருப்பம். சரி, அடுத்தடுத்த தருணங்களையும் நாங்கள் வரணும் உங்களோட வீட்டுக்கு. தேங்க்யூ ஸோ மச். குட் லக். கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம். ஓகேயா? சரி.
நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் நீயே தந்தை நீயே தோழன் நீயே தாலாட்டிடும் என் தோழி